ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 கேஜி மட்டன் பிரியாணி குக் பண்ண போகிறோம். வெள்ளாட்டுக்கறியில் பிரியாணி செய்ய போகிறோம். சென்னை கல்யாண ஸ்டைல் பிரியாணி, ஓகேங்களா? அந்த ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறோம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1 கேஜிக்கு மட்டன் பிரியாணிக்கு ஆனியன் வந்து 400 கிராம், ஓகேங்களா? ஆயில் வந்து 100 ml. நான் 1 கேஜிக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன அளவில் 2 கேஜி 3 கேஜி செய்ய போகிறீங்கன்னா அது இன்ட்டு 2 இன்ட்டு 3ன்னு போட்டு நீங்கள் அந்த அளவில் செஞ்சுக்கோங்க. பட்டை பார்த்தீங்கன்னா 1 கேஜிக்கு 1 கிராம், 2 கேஜினால 2 கிராம் போட்டுக்கணும். லவங்கம் பார்த்தீங்கன்னா அதேமாரி தான், லவங்கமும் 2 கிராமு, ஏலக்காவும் 2 கிராம். அதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சு நல்லா உங்களுக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனியன் வர அளவுக்கு நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ நடுவில் கேப் விடாமல் கொஞ்சம் ஸ்டார்டிங் நல்லா விட்டு பண்ணிக்கலாம். ஆனால் அது கிட்ட நெருங்கும் போது நல்லா கிட்ட இருந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா ஆனியனை ஃப்ரை பண்ணணும். நெய் பார்த்தீங்கன்னா நெய் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்களுக்கு நெய் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு எந்த நெய் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி. நான் என்ன நெய் சஜஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஆர்கேஜியும் உதயகிருஷ்ணாவும் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். கிலோக்கு 1 கேஜிக்கு 50 ml நெய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 கேஜி செய்கிறதுனால 100 ml நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு நல்லா அதையும் நல்லா ஆயிலும் நெய்யும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுட்டு அதை நல்லா அப்படியே அதே மாதிரி கிண்டி நல்லா ஆனியனாக கோல்டன் ப்ரௌனாக ஆக்கணும். அப்படியே நல்லா பண்ணிவிட்டு ஸ்லோவில் வச்சு பண்ணாமல் ஃபாஸ்ட் வச்சே பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஆனியன் ஃப்ரை ஆகும்போது நம்ம மசாலாங்களையும் ஒன்றா போட்டு பரட்டி வச்சுக்கலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா 1 கேஜிக்கு 100 கிராமு, 2 கேஜிக்குனால அதை இன்ட்டு 2 பண்ணிக்கோங்க. கார்லிக் பார்த்திங்கன்னா 50 கிராம். மல்லி இலை புதினா பார்த்திங்கன்னா கேஜிக்கு 20 கிராம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 கேஜி போகிறதுனால 40 கிராம் மல்லி இலை போட்டுக்கோங்க, மல்லி இலை புதினாவும். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1 கேஜிக்கு 10 கிராம். இப்போ நம்ம 2 கேஜி செய்கிறதுனால 20 கிராம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு பார்த்திங்கன்னா 1 கேஜிக்கு 40 கிராம், 2 கேஜிக்கு போகிறதுனால 80 கிராம்ஸ் உப்பு போட்டுக்கோங்க. சப்போஸ் குழந்தைங்களும் பிரியாணி சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா நம்ம போடுவோம். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா 1 கேஜிக்கு 4 நம்பர் போடுவோம். இப்போ 2 கேஜினால 8 நம்பர் போடுவோம். பெரியவங்களும் சாப்பிட்ணும், வயசானவங்களும் சாப்பிட்ணும், குட்டீஸும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரீன் சில்லி மட்டும் 3 நம்பர்ஸ் போட்டுக்கோங்க கேஜிக்கு. அதேமாதிரி கேர்டு பார்த்திங்கன்னா 1 கேஜிக்கு 100 கிராம், 2 கேஜினால 200 கிராம். அதையும் தனியாக ஒரு வச்சுக்கோங்க, ஒரு பாத்திரத்தில் போட்டு. அதுமாதிரி அரிசியும் 2 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் அரிசி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆகிடும். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா, அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மல்லி இலை புதினா உப்பு மிளகா பொடி அதெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுருப்போம். அதை வந்து வெங்காயத்தில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வந்து அந்த மசாலா வாடை போகணும். நல்லா கிண்டி விட்டு அந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் போட்டு கிண்டி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேர்டு எடுத்து வச்சோம்ல 200 ml கேர்டு, அதையும் அதில் கொட்டி நல்லா கிண்டி விடணும். அது வந்து அந்த கேர்டு போட்டதுனால ஒரு மாதிரி பாலாக உருவாக்கியிருக்கும். அந்த பால் வந்து நல்லா உடச்சி விட்டு நல்லா மசாலாவை மட்டும் தெரியணும். தயிரே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு அது நல்லா மசாலாவை மட்டும் இருக்கணும். கிண்டி விட்டுட்டிங்கன்னா அது அந்த பால்லாம் கட் ஆகிடும், நல்லா மசாலாவாகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் 2 கேஜி வெள்ளாட்டு மட்டன் கறி எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த கறியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே அந்த மசாலாவில் கறியை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அந்த மசாலாவோட அந்த கறி நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மேலே போட்டு நல்லா பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த மசாலாவோட அந்த கறி ஒட்டும். அப்புறம் ஒரு கொதி விட்டோம், திருப்பியும் அந்த மசாலாவோட கறியை கிண்டி விடுங்க. அப்போ நல்லா ரெண்டும் மிங்கிள் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நல்லா எண்ணெய் திரண்டு வரணும். சைடில் இருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் திரண்டு வர மாதிரி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா 1 கேஜிக்கு 400 கிராம், 2 கேஜினால 800 கிராம் தக்காளி. நல்ல பழமான தக்காளி, அது காய் தக்காளி எடுக்காமல் காய் தக்காளி போட்டோன்னா நம்மளுக்கு வந்து காய் வாடை அடிக்கும்.
அதனால் அது கொஞ்சம் இதுவாக இருக்குது, நல்லா இருக்காது. ஸோ நல்ல பழமான தக்காளியாக வந்து எடுத்து நல்லா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதில் போட்டு நல்லா மசிக்கணும். தக்காளியை போட்டு நல்லா கொதிக்க விட்டால் அது நூல் நூலாக வந்துடும் தக்காளியும். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நல்லா மசாலாவோட கறியோடு எல்லாம் கொதிக்கணும் நல்லா. அப்புறம் நமக்கு வந்து ஒரு பக்கம் சுடு தண்ணியும் வச்சுக்கணும். அந்த சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற மாதிரி வச்சுக்கணும். மசாலாவோட நம்ம சுடு தண்ணி தான் ஊற்றுவோம். சாதா தண்ணி பச்சை தண்ணி ஊற்றாமல் சுடு தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நல்லா கொதிக்கிற மசாலாவில் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா புஷ்ஷுன்னு போயிட்டு லேட்டாக வர ஆரம்பிக்கும். அது நல்லா இருக்காது. அதனால் கொதிக்கிற மசாலாவில் கொதிக்கிற தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அது ரெண்டும் ஈக்குவலாக உங்களுக்கு தண்ணி ஊற்ற ஊற்ற கொதிக்க தான் செய்யும். ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி செஞ்சிங்கன்னா நல்லா வரும் பிரியாணி. அதனால் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி நல்லா மசாலா நல்லா கொதித்து இதுவானதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும். 1 kgக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும். இப்போ 2 kgனால நான் 2 லிட்டர் தண்ணி ஊற்றி அதை கிண்டி விட்ருவேன். இப்போ 2 kg தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா மசாலாவோட கிண்டியும் விட்டுக்கணும். நம்ம கிண்டி விட்டுட்டு கரெக்டாக அளவு பார்த்து ஊற்றுங்க. தண்ணி மிஸ் ஆகிடக்கூடாது, இல்லைனா சாப்பாடு சதம் வந்துடும். கரெக்டாக 2 லிட்டர் தண்ணி ஊற்றினாலே போதும். அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா ஊற்றிட்டு கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஊற்றிட்டு அதே மாதிரி கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. மசாலாலாம் தனித்தனியாக பிரிஞ்சு வர மாதிரி. அதுக்கெலாம் நான் சுடு தண்ணி ஊற்றும் போதே பார்த்திங்களா நடுவில் கொதிக்குது. ஸோ அப்படி கொதித்தா நமக்கு நல்லாவும் இருக்கும் பிரியாணி. எவ்வளோ தண்ணி ஊற்றுனேன், 2 லிட்டர் தண்ணி ஊற்றுனேன், சூடாக ஊற்றுனேன். ஆனால் நமக்கு இன்னமும் இருந்துகிட்டே இருக்குது மசாலா ஊற்றினோன்னே. அது நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். தகன்னு கொதித்தா நமக்கு வந்து மசாலா கொஞ்சம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. கறியும் ஆஃப் பாயில் ஆகிருக்கும். அதனால் அது ஒரு 2 பெரட்டு நல்லா மசாலாவை நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா ஒன்றோட ஒன்றா திரண்டு வந்து கிண்டி விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எந்த மாதிரி கொதிக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ரொம்பவும் ஸ்லோ பண்ணிட்டிங்கன்னா நமக்கு கொதி தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்லோ பண்ணதுக்கப்புறமாவும் கொதி இருந்துகிட்டே இருக்கணும். லைட்டாக நடுவில் மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படியே கொதிக்க விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு மூடி போடணும். மூடி போட்டு நல்ல வெள்ளாட்டு கறியாக இருந்தால் 15 to 20 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு கறி வெந்துடும். கொஞ்சம் நல்லா முரடான கறியாக இருந்ததுன்னா உங்களுக்கு 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ நல்ல கறியாக பார்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா 15 to 20 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு கறி வெந்துடும். அதுக்கு கறி வேக போகிற கேப்பில் நம்ம வந்து அரிசியும் ஆஃப் பாயில் பண்ணிக்கணும். தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு உப்பும் கலர் பொடியும் அதுலேயும் நீங்கள் போட்டுட்டு இப்போ 1 kgக்கு 20 கிராம் உப்பு போடுறோமா, அப்போ அந்த மசாலாவுக்கு டோட்டலாக நீங்கள் 60 கிராம் போட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு கலர் பொடியும் போட்டு அரிசி ஆஃப் பாயில் 70% அதில் போட்டு வேக வச்சு வடித்து எடுத்துட்டு அரிசியை மட்டும் மசாலாவில் எடுத்து இந்த மாதிரி கொட்டி அதை வந்து லெவல் பண்ணிக்கணும். மசாலாவையும் அரிசியும் பொறுமையாக பண்ணணும். அரிசி உடையக்கூடாது நமக்கு. அப்போ தான் அரிசி நல்லா நீட்டாக வரும். ஸோ அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா விரவி விட்டு இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து அப்படி இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா நம்ம அரிசி வடிப்போம்ல, அது அரிசி வெந்தக்கப்புறம் தண்ணி வடிப்போம்ல, அந்த தண்ணியை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு வேறு தண்ணி எதுவும் ஊற்றாமல் அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றலாம். அந்த தண்ணியை எடுத்து வச்சு நீங்கள் அது இப்போ சேமாக இருக்கா சேமாக இருக்கக்கூடாது. நமக்கு அரிசியோட ஒரு பாயிண்ட் தண்ணி நமக்கு மேலே தான் இருக்கணும். அதனால் அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்து தண்ணி இந்த மாதிரி லெவல் பண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி அரிசி நல்லா மறைஞ்சி போகணும். தெரியாத அளவுக்கு அரிசியை மறைய வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றி அரிசியே தெரியல பார்த்திங்களா, 1 இன்ச் மேலே வந்துடணும். அப்புறமா நமக்கு வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் வேணால் எக்ஸ்ட்ரா எதுனா போட்டுக்கோங்க. கரெக்டாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்கும். நாங்கள் சொன்ன இன்க்ரீடியன்ட் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக பிரியாணி வரும். ஸோ அதோடு நம்ம மூடி போட்டு 15 to 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சென்னை கல்யாண ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீக்கெண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோடு பண்ணுவோம். அதையும் நீங்கள் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை
அரப் பிஸ்மில்லா பிரியாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்களா எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கும் நாங்கள் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஃபேமிலியோடு ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஜாலியாக ஃபேமிலியாக இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி மூடில் இருந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரியாணி நல்லா வரும். ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் மக்களே.